சி பேசாத. லைஃப்ல ஒரே ஒரு ஐடியா கொடுத்தா அதுவும் ஊத்தி மூடிக்கிச்சே. திடீர்னு கோவில பாம்பு வைப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? இரு நான் இன்னொரு ஐடியா சொல்றேன். ஆரம்பிச்சானுங்கடா ஐடியா கொடுக்குறேன் வழி சொல்றேன்னு. சொல்லும் போது நல்லா பந்தாவா தானே சொல்றீங்க, செய்யும் போது தான் புட்டுக்குது. ஏய் வெறுப்பேத்தாதனா. இருங்கடா. டேய் ஈஸ்வர், இத நம்ம எப்பரா டீல் பண்ண போறோம்? நான் சொல்றேன். நீங்க டீல் பண்ண வேண்டாம், நான் டீல் பண்றேன். இன்ஸ்பெக்டர் நீங்க கோயிலுக்கு வந்து அதே இன்ஸ்பெக்டர் தான் இப்ப கொலை பண்றதுக்கு ஐடியா கொடுக்க வந்திருக்கேன். என்னடா பாக்குறீங்க? அவங்களுக்கு இதெல்லாம் கை வந்த கேளடா. நாம செஞ்சா மாட்டிக்குவோம், அவங்க செஞ்சா தப்பிச்சிருவாங்க, லீகலா பண்ணிடுவாங்க. இன்ஸ்பெக்டர் கொலையை எப்படி பண்ணலாம்? என்ன ஒழிச்சு கட்ட போறீங்களா? அதான் ஏற்கனவே கொன்னு புதைச்சிட்டீங்களே. இப்ப பகடை என் கையில. ஒவ்வொரு தாயம் விழும்போதும் ஒவ்வொருத்தர் கதையும் முடியும். நான் நினைச்சா இப்பவே உங்க 4 பேரையும் கொல்ல முடியும். ஆனா உங்களை துடிக்க விட்டு கொல்ல போறேன். அஜய், முதல்ல நாம பரமபதம் விளையாடலாமா? இந்த பரமபதத்துல பாம்பு கடிச்சா ஸ்வர்க்கம்தான்.
நாகேஸ்வரி தாயே, என்னையும் தங்கச்சியும் அநியாயமா கொன்னு எங்க வாழ்க்கையே நாசமாக்கிட்டானுங்கம்மா. அந்த பாவியை நான் பழி வாங்கணும். எனக்கு சக்தியை கொடுமா, எனக்கு சக்தியை கொடுமா. கண்ணா, எங்கடா போயிருந்த? 2 நாள் ஆளே காணோம். தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருக்குங்க முதலாளி. அதான் நான் பூசாரியை போய் பார்த்துட்டு வந்தேன். பூசாரி பேய் ஓட்டினானா இல்லையா? பேய் ஓட்டுறதுல பெரிய ஆளுங்க முதலாளி. எப்பேற்பட்ட ஆவியா இருந்தாலும் அவன் ஆணி அடிச்சா ஆவி அப்படி இப்படி நகராது இல்ல. டேய், அப்படிப்பட்ட பூசாரி தான் தேடிட்டு இருக்கேன். இந்த பார், அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா. சரிங்க. டேய் இருடா, அவன் எப்படிடா வருவான்? அவன் பெரிய மோடி வேலைக்காரங்க, ஜாடியில கூட வருவான். அப்பாடா. யோ, என்னையா அது? என்ன? அவன் பஸ்ல வருவான், கார்ல வருவான், நீ என்னையா ஜாடியில வந்திருக்க? இதுக்கு முன்னால செம்புல தாங்க வந்துக்கிருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவ்வளவு வசதி இல்ல, அதான் ஜாடிக்கு மாறிட்டேன். பெரிய மந்திரவாதி இருப்ப போல இருக்கு. உன் பேர் என்ன? விட்டாலாச்சாரியா. அவரு படம் எடுக்கிறவராச்சே. அட அவர் வேறங்க. நான் வில்லாளகண்ட விட்டாலாச்சாரியா. அம்மா பேரு ஜெகன்மோகினி, அப்பா தான் பட்டணத்தில் பூதம். அப்ப மாயாவி மாரிச்சந்த் அவர் எங்க தாத்தா. ஓ, அது அந்த ஜாடி எங்க வாங்கின? மாயா பஜார்ல தான். ஆமா, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் ரகசியம். காது கூட. காது தானே, எடுத்துக்கங்க. என்னையா அது? காது மட்டும் வந்திருக்கு. நீ தானே காதை கொடுன்னு கேட்ட. நான் தெரியாதனமா கேட்டேன்யா. இது இடியா முதல்ல, இது எடுக்க தொலையா முதல்ல. எப்படி இதெல்லாம் நம்மளுக்கு பிசுக்கோத்து விஷயம். பரவாயில்ல, பெரிய அலார்ப்ப போல இருக்கு. என்னை புகழ்ந்ததெல்லாம் போதும், நீங்க விலாவரியா முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. வெள்ளாள கண்டா, நாங்க தெரியாதனமா ஒரு கொலை பண்ணிட்டோம். நீ பயப்படாத. அது பாவியா வந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. கொல்றதுக்கு வேற தேதி குறிச்சிட்டா. வெள்ளாள கண்டா, என் உசுறு பொங்கையில தான் இருக்கு. எப்படியாவது காப்பாத்திருப்பா. டேய் எந்திரா. டேய் உன்னை தாண்டா, எந்திரா. நானா? எந்திரா. வாடா அப்படி உட்கார்றா. கீழே உட்கார்றா. இந்த காலை தூக்கி இது மேல வைடா. வைடா, வேமா வைடா. நம்மடி ஏன்டா அழுத்துற? ஏன்டா அழுத்துற? அமுக்கி விடுறா, வலிக்குது இல்ல, அமுக்கு. ஏயா டா போடுற, கீழே உட்கார சொல்ற, கால் அமுக்கி விட சொல்ற. யோ, என்னையா இதெல்லாம்? டேய், இப்ப நான் உன்னை காப்பாத்த போறேன். இனிமேல் உன் உசுறு ஏன் கையில தானே. அதுக்கு கால் அமுக்கி விட சொல்றியா? உனக்கு காசு வேணாக்கள் நான் தரேன். காசு பணமெல்லாம் வேணாம். ஒண்ணு சரியா? என்ன? இந்த காரு, பங்களா, தோட்டம், துறவெல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சிரு. யோ, என்னையா அது? என்னடா விட்டு அவரை பேசியா இருக்க? சரியான குரங்கு பயலா போல இருக்க. என்னது? நான் குரங்கா? தம்பி கொஞ்சம் திரும்பி பாரு, யார் குரங்குன்னு தெரியும். இப்ப நீ வால் பையன்டா. இந்த வாளோட வெளியே போனீன்னா உன்னை பிடிச்சு ஜூபுல விட்டு வசூல் பண்ணுவாங்க. போறியா? போ போ போ. என்னையா அது? எனக்கு வால் முளைச்சிருக்கு. யோ, எடியா அது? எனக்கு வால் முளைச்சிருக்கியா? எப்படி இன்னும் நீளமா போய்கிட்டே இருக்கும்டா. யோ, இந்த வால் எடுத்துறியா முதல்ல? இத பாரு, நீ என்ன கேட்டாலும் நான் தரையா. ப்ளீஸ் இந்த வால் எடுத்துரு. அப்படி வா, வலிக்கு போய் தொலை. ஐயா சாமி, நீ என்ன கேட்டாலும் நான் தரையா. என்ன எப்படியாவது காப்பாத்து. என்ன அக்கிரமம் இது? கோயில் யானையே நாங்க குந்த வச்சு இவளை கொடுத்தது இல்ல. ஓஹோ, அதுக்குள்ள இத காலி பண்ணியாச்சா? அப்ப இது செகண்ட் இன்னிங்ஸா? ஆமா. என்னையா ஆத்தா இப்படி தின்றா? ஐயே, ஆத்தா சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காதீங்க. எனக்கே 1000 கண்ணு, என் மேல இவன் கண்ணா? என்னடா முறைக்கிற? ஆத்தாவுக்கு வேர்க்குது, விசிறா. வெட்டி பயலுக்கு ரொட்டி துண்டு தெரியா? வைக்கிறேன். வாப்பா குழந்தைசாமி, என்ன விஷயம்? என் குழந்தைக்கு முடியறக்கி
காது குத்துணுங்க. அவ்வளவுதானே. முடிய வெளியே இறக்கிக்க. காது ஆத்தாவுக்கே குத்தினேன். எனக்கு காது குத்துறதா? என்னையா சொல்றான் இவன்? இதானே இந்த கோயில் சம்பிரதாயம். என்ன? உங்களுக்கு குத்துனா அம்மனுக்கே குத்துன மாதிரி. அதெல்லாம் முடியாது. நீ முடி இறக்கிறதா இருந்தா சலூனுக்கு போ. காது குத்துறதா இருந்தா நகை கடைக்கு போடா. நல்ல நகைச்சுவையா தான் பேசுறீங்க. என்ன? ஆத்தாவுடைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய நகையை மாட்டிக்கிட்டீங்க, ஆமா. ஆத்தாவுடைய படையலை ஏத்துக்கிட்டீங்க. ஆ. காது மத்த அங்க குத்தணுமா? இங்கதான் குத்துவோம். தர்மகர்த்தா, இந்த ஒரு ரூல மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கேயம்மா. ஆத்தா அங்க பாருங்க. முந்தா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து வர்றாங்க. பக்தர்கள் கொஞ்சம் காதை பஞ்ச் பண்ணிட்டு போட்டுமே. அட பாவிகளா, லஞ்ச் பண்ணும்போது வந்து பஞ்ச் பண்றேங்கிறாங்களடா. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நீயாவது என் காதை காப்பாத்தி விடப்பா. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்? கியூ நீண்டுகிட்டே நீலாங்கரை வரைக்கும் போயிடுச்சு. விட்டா வளர்ந்துகிட்டே வாழப்பாடி வரைக்கும் போயிடுச்சு. ஆத்தா இன்னைக்கு நான் காது குத்தாம விட மாட்டேன். ஆத்தா குத்தாம விடவே தர்மகர்த்தா தர்மகர்த்தா, காது குத்த தம் தூட்டு தங்க ஊச்சி தானே வச்சிருப்பாரு. இவனுக்கு என்னடா ஒவ்வொருத்தரும் பெரிய கோணி ஊச்சியோட அலையிறானுங்கப்பா. பின்ன என்ன காது குத்த கடப்பாறையா கொண்டாடுவாங்க? அது வேறயா? நான் எஸ்கே. புடி, 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 விடாத, விடாத. ஐயோ, காப்பாத்துங்க. அதாவது ஆத்தாவுக்கு ஆவேசம் வந்துடுச்சு. இனிமே கியூல நின்னு பிரயோஜனம் இல்ல. கும்பலா வந்து குத்து மதிப்பா குத்துங்கடா. ஐயோ தர்மகர்த்தா, மீண்டும் மீண்டும் சிரிச்சு ஓ குசும்ப எங்கிட்டே காட்டிட்டியா? பரவாயில்ல, நம்ம ஊர் ஜனங்க நல்லாவே காது குத்துறானுவா. ஏன்பா இங்க பக்கத்துல ஏதாவது பஞ்சர் ஓட்டுற கடை இருக்கா? இருக்கு. இதுக்கு அட பாவி, பஞ்சர் ஓட்டுறதுக்கு என் மூஞ்சி என்ன லாரி டயரா இல்ல சைக்கிள் டயராயா? உற்சாகமா சிரிச்சுக்கிட்டு இருந்த என் மூஞ்சியில அங்கங்க ஓட்டைய போட்டு ஊதுவத்தி ஸ்டாண்ட் மாதிரி ஆக்கி விட்டாயா? ஆத்தா காது அருந்ததுக்கே இப்படி கதறீங்களே, அங்க பாருங்க போர்டு. நாளைய முதல் ஆத்தாவுக்கு மூக்கும் குத்தப்படும். அட படுவாவிகளா, என் மூஞ்சில எந்த ஏரியாவையும் விட்டு வைக்க மாட்டீங்களாடா? ஆத்தா இந்த காது மூக்கு இதெல்லாம் ரொம்ப அல்ப விஷயம். அப்புறம் வர வெள்ளிக்கிழமை இந்த கோவில்ல ஒரு புது விழா எடுக்க போறோம். என்ன விழா? பக்தர்களுக்காக அன்னைக்கு ஆத்தாவே தீ மிதிக்க போறா. தீ மிதிக்க போறா? வாமா ஜோதிகா, ஐயா பேருக்கு ஒரு சீட் எடுத்து போடு. யோ, என்ன இது? எல்லா சீட் எடுத்து போட்டுடுச்சு. ஏன் சீட் எங்கயா? உங்க சீட் இல்லைங்க. இது நான் என்ன எம்எல்ஏ சீட் எம்பி சீட்டை கேட்டேன். சாதாரண கிளி சீட் தானே, அது இல்லங்கறியா? உங்க சீட்டு கிளிய போகுதுன்னு கிளி சொல்லுது. ஏன் சீட்டு கிளிய போற விஷயம் கிளி வரைக்கும் தெரிஞ்சிச்சா? ஏப்பா என்ன ஒரு பேய் கொல்ல போதான், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்ல. ஒரு பத்தினி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவங்களோட மாங்கல்ய பாக்கியம் உங்களை காப்பாத்தும். பத்தினி பொண்ணா? பத்மினி என்ன கண்டுபிடிச்சலாம், பத்தினி அப்படியே கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஸ்பெஷல் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா? அவங்க நில்லுன்னா எதுவுமே நிக்கும். டிராஃபிக் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றியா? அட அது இல்லைங்க, நல்லதங்கால் மாதிரி பச்சை வாழை மரத்தை யாரு பத்த வைக்கிறாங்களோ அவங்க தான் பத்தினி. பச்சை வாழை மரத்தை பெட்ரோல்லாம் பத்த வச்சா அவதான் பத்தினியா? ஓகே. என்னையா இதுலயும் பாம்பு வச்சிருக்கு? மூடியா. பத்தினி பொண்ணை கல்யாணம் பண்ணா ஆவிக்கிட்ட தப்பிக்கலாம் ஜோசியம் சொல்லிட்டான். பத்தினி நானா எக்ஸிபிஷன்ல தேடுறது? ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே பத்தினி கண்ணகி, அவளையும் சிலையாக்கி பீச்சில் நிக்க வச்சு கையில சிலம்ப கொடுத்துட்டாங்க. பார்த்த உடனே பத்தினி எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா, கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். எஸ்கியூஸ் மீ, நீங்க பத்தினி தானே? ஏயா இவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருக்கேன், என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குற? இதை என்ன கட்டிட்டவனும் கேட்டதில்ல, நீ கேக்குற போறம்போக்கு. நான் புறம்போக்கா? அப்படி போடு. பக்கத்தில இந்த கதையை நான் எங்க சொல்லுவேன், இந்த கதையை போதும் போதும் போதும். அப்பா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆடி களைச்சு போயிட்டீங்க. அக்காவை கூப்பிட்டு உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி தர சொல்றேன். நானே வருவேன் இங்கும் அங்கும்
மனிஷா கோயிராலா அப்பாஜி அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும், உள்ள வாமா. தோ ஹாஜி. ஐயோ ஐயோ, என்னடா இது காலே இல்லாம வாளி நிக்குது. அப்பாஜி கூப்பிட்டீங்களா அப்பாஜி? ஆமா மனிஷா கோயிராலா, தம்பிங்க 2 பேர் ஆடி களைச்சு போயிட்டானுங்க. அவனுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுமா. கஞ்சி தானே, 5 நிமிஷத்துல காய்ச்சி கொண்டு வரேன். दीदी तेरा देवर दीवाना हरे राम राम दना ये दीदी तेरा देवर दीवाना हरे राम राम दीदी तेरा देवर दीवाना. என்னடா இது, கவர்மெண்ட்ல மரத்தை நட சொல்லுவாங்க, இவன் மரத்தை பிடிங்கன்னு போறா. வாழை மரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவா? நான் பவித்திரமான பத்தினி என்பது உண்மையா இருந்தால் இந்த பச்சை வாழை மரம் பத்தி எறியட்டும். இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி வாழை மரத்தை பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டா இந்தியன் கேர்ள்ஸே மூட்டு போயிடுவானே. பக்கெட் பாதியில நிக்குது, பச்சை மரம் பத்திக்கிட்டே எரியுது. இவதான் நான் நினைச்ச பத்தினி 2000. என்ன இது, கொதிக்கிற கஞ்சில கையை விட்டு கலக்கறா. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காளே. நாம அந்த ஆவிகிட்ட தப்பிக்கணும்னா இந்த பத்தினி கழுத்துல தாலி கட்டுறதான் ஒரே வழி. ஸ்ட்ரைட்டா போய் கேட்டா நம்ம மூஞ்சி கொத்துக்க மாட்டா. நைட்டோட நைட்டா திருட்டு தாலி கட்டிடுவோம். சாப்பிடலாமே. ஈஸ்வர் என்னடாச்சு? நெருப்புமா, தட்டுல நெருப்பு போட்டு சாப்பிட சொல்றா. ஏண்டா என் மருமக ஆவி பறக்க இட்லி வச்சிருக்கா, அத போய் நெருப்புங்கிறியே? அதானே, இங்க நெருப்பு சுடல, நினைப்புதான் சுடுது. கொஞ்ச நாளாவே அவன் இப்படிதாமா இருக்கான். நீதாமா அவனை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும். ஒரு வழி பண்ணதானே வந்திருக்கேன். சாப்பிடலாமே. பொறை ஏறிடுச்சா? தட்டி விடுறேன். எடுத்து விடுறேன், எடுத்து விடுறேன். சவுண்ட் ஸ்லீப்பிங்கிறாங்களே, அது இதான் போல இருக்கு. எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி தாலியை கட்டிடுவோம். சாரி டியர், வேற வழி இல்லை. மாங்கல்யம் தந்துனானே மன ஜீவன ஹேதுனா சண்டே வாரதம் கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல தவுல வாசிக்கணானா முதுகுல வாசிக்கிறீங்களாடா? என்னம்மா இது, அவன் அடிச்சா நீ சவுண்ட் கொடுக்குற? கழுத்துல கயிறு தொங்குதே. அது சாதாரண கயிறு இல்லம்மா, நானே கட்டின தாலி கயிறு, செல்ஃப் சர்வீஸ். ஐயே என்னடா இது, திருட்டுத்தனமா தாலி கட்டினா எல்லா பொண்ணு மாதிரி அழுவான்னு பார்த்தா இவள் ஆட்டிச்சிட்ட பணம் வந்த மாதிரி சிரிக்கிறா. எங்க குடும்பத்துல திருட்டுத்தனம்னாலே ரொம்ப ராசி. சரி 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 சரி, நம்ம கல்யாணம் தான் ரகசியமா நடந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டையாவது ஊரை கூட்டி நடத்திடுவோமா? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் நைட்ட பார்க்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏண்டா எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறதுக்கு என் ஃபர்ஸ்ட் நைட் நான் டிவி சீரியலடா? போங்கடா போங்க. என் கற்பு கரசியே, என் கலியுக கண்ணியே, போலாம். ஓ போலாமே. ஐயே
எனக்கு மாதாஜி பிதாஜி குருஜி இவங்களை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புருஷன்ஜி. நீ சொல்லாத ஒரே ஜி சிவாஜி தான். அதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுல்ல. என்ன ஃபார்மாலிட்டிஸ்? பால் சாப்பிடணும், பழம் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும். என்னம்மா உடிப்பு ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஒன்னொன்னு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கற? எனக்கு வேணாமா? எனக்கு வேணுமே. நீ வேணா போய் சாப்பிடு. போயா போயா, நான் அந்த பாலை இங்கிருந்து அப்படியே சாப்பிடுவேன். எப்படி? இப்படி. என்னடி இது? நாக்கா ஸ்ட்ராவா இங்க இருந்தே உரியற? நான் 200 வருஷமா இப்படிதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 200 வருஷமாவா? நான் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இருக்கும். ஐயோ, நீ இறந்துட்டியா? என்னடி சொல்ற? உங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களா? அவங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் கூட்டு குடும்பம், ஒண்ணா தற்கொலை பண்ணிக்கிட்டோம். இப்ப பேய் குடும்பமா ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, எல்லாருக்கும் பொண்டாட்டி பேயா வருவான்னு பார்த்தா எனக்கு பேயா பொண்டாட்டியா வந்துட்டாலே. அம்மா, பேயம்மா, தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டம்மா. நீ அந்த தாலியை கட்டி கொடுத்துட்டா நான் அதை எடுத்துக்கிட்டு துபாய்க்கு இல்ல துபாய்க்கு போயிடுறேம்மா. ஏண்டா வருவ, தாலி கட்டுவ, துபாய்க்கு போயிடுவியா? மரியாதையா என் கூட குடும்பம் நடத்து, இல்ல பந்தாடிடுவேன் மாவனே. இனிமே ஒழுங்கா இருப்பியா? உயிரோட இருந்தா ஒழுங்கா இருப்பம்மா. அந்த குருவிக்காரன் குட்டிச்சாத்த மாதிரி உட்காந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு தூக்கி போட்டு வரைய போடு. தலை வேற முண்டை வேற ஆக்கிறான். முண்டை மட்டும் இருக்கு, தலையை காணோம். முண்டா தலை இங்க இருக்குடா. கண்ணு தானே டிவி பாக்குது, அதான் முண்டத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டேன். எப்படி? உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு. இந்த பிசாஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். எப்படியாவது சொத்தெல்லாம் வித்துட்டு ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆயிட வேண்டியதான். எஸ்கேப் ஆயிடுறா ஈஸ்வர், எஸ்கேப் ஆயிடு. என்னடா புது பொண்டாட்டி அங்க விட்டுட்டு தனியா நின்னு யோசிச்சிட்டு இருக்க? யோசிக்க வச்சிட்டியே, அது சரி. கல்யாணம் ஆனவன சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னியே, என்ன ஆச்சு? ஓ, எழுதியாச்சு. ஏன் அவசரப்படுறீங்க? அத்தை சொன்ன மாதிரியே எழுதி வச்சுட்டாங்க. எழுதி வச்சாங்களா? நீ சொல்லவே இல்லையே. எங்க பத்திரம்? எங்க பத்திரம்? பத்திரமா பொட்டியில இருக்கு. சாவி என் கையில. சொத்து என் கையில, சாவி கொத்து உன் கையிலயா? அது கூட வெயிட், அத்தை சொத்தை எழுதி வச்சது உங்க பேர்ல இல்ல, என் பேர்ல. ஆமாப்பா, என் மருமக பேர்ல இருந்தா தானே சொத்து நிலைக்கும். அதுக்கு தான். சொல்லாத சொல்லாத. யார கேட்டு சொத்தெல்லாம் இவ பேர்ல எழுதி வச்ச? என்னங்க இது? நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரியா? உங்க பொண்டாட்டி தானே. உங்களுக்கு எது எது எப்பப்ப வேணும்னு கேளுங்க, அது அப்பப்ப கொடுத்துருவேன் கரெக்டான நேரத்துல. அப்புறம் என்னடா? ஒண்ணும் இல்ல. இப்போ என் கை செலவுக்கு 50,000 ரூபாய் வேணும், தரியா? கை செலவுக்கு 50,000 ரூபாவா? என்னத்த ஆசைப்பட்டு கேக்குறாரு, கொடுத்துட வேண்டியதானே. என்னங்க உள்ள வாங்க, கொடுத்துடுறேன். $50,000 போதுமா இல்ல இன்னும் ஜாஸ்தி வேணுமா? ஏய், நீ என்ன ஃபைனான்சியரா இல்ல பொண்டாட்டியா? இவ்வளவு வேணுமா அவ்வளவு வேணுமான்னு கேக்குறதுக்கு? லுக், துட்டு எனக்கு திருப்பதி லட்டு மாதிரி, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. முதல்ல கொடு. சரி, நமக்குள்ள ஒரு பந்தயம். நான் பணத்தை கொடுப்பேன், ஆனா நீங்க வாங்க மாட்டீங்க. நீங்க முதல்ல கொடுங்க, அப்புறம் நான் வாங்குறேன்னா வாங்கலையான்னு காட்டுறேன். எட்ரி. ஐயோ, ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துற மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்கு பங்க்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே. இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கே ஆபத்து. எஸ்கேப் ஆயிர வேண்டிதான். ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன நேரம் உருப்பிட்டா மாதிரி தான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கையா? ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா. என்ன இருக்கு எடுங்க. சுமாரியா? ஆத்தா வெயில்ல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா? இல்லையே, எனக்கே தோணலையா. நான் உன்கிட்ட கொடை கேட்டனா? கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை. ஐயோ, இப்ப நான் கொடை வச்சுக்கணும். சரி ஓகே, கொடை வச்சுக்கிறேன்.
ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறைய மூக்கு குத்துறைய டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது. ஆமா, பிடிக்கலையா குத்தல, நீங்க கொடைய பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா. அங்க பாருங்க. பம்பு பாம்பு என்பதற்கு பம்பு என்று சொல்லுகிறீர்களே. ஆத்தா சொல்வதே சரி. பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார். ஆமா, இவர் வலம்புரி ஜானி, இவர் சாலவன் பாப்பையா. மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு. அம்பாளுக்கு அம்பர்லா வந்துடுச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துடுச்சு. ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்பை கொண்டு வந்திருக்கீங்களா? நீ யாரு? ஆத்தா, உனக்கு என்ன கொடை? நாகம். அதெல்லாம் மார்க்கு டக் பேக்கு இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இன்னும் அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா. ஆத்தா பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு. அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம். ஆத்தா ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்பை கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது. ஆத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல 5 தலை நாகம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பேன்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்கின உடனே கபாலத்துல ஏத்திடுறேன். ஒத்த தலைக்கே ஈரக்குறை நடக்குதுடா. இதுல 5 தலையை கொண்டாந்து ஏத்த போறீங்களா? எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். ஏம்பா இப்ப என்ன மழையா பெய்யுது? வேணுங்கும் போது அந்த கொடைய நான் பிடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாங்குற ஏற்பாடு பண்ணு போதும். அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சே. என்னது டாட்டாவா டொயோட்டாவா லான்சரா இல்ல மிட்சுபிஷி லான்சரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சர்க்கஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கி இருக்கோம். சிங்கமா? நீங்களே சிம்ம வாகினி தானே? இவன் சிம்ம வாகினி விஜயா வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. சும்மா இருங்க சாமி. ஒரு 4 நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்பை நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா? தங்கச்சி மாமா உள்ள. தங்கச்சி பட்டு சேலை கட்டி வாழ வேண்டிய ஒண்ணு இப்படி கருப்பு சேலை கட்டி அலைய விட்டாடுங்களம்மா பாவீங்க. நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்க இப்ப நிம்மதி இல்லாம அலையறாங்க. இனிமே அவங்க வாழ்க்கையில திருநாளே கிடையாது, எல்லாம் கருநாள் தான். என்னது இது? தெரியல, மலர் வளையம் நாளைக்கு சமாதியில வைக்கணும்ல, அதுக்குதான். சமாதியா? ஜல சமாதி. வாங்கிக்க. ஆனால ஆரம்பிச்சு ஈயனால முடிக்கிறேன். புரியலையா ஈஸ்வர்? ஹலோ. ஹாய் டார்லிங், நான் பிரீத்தி பேசுறேன். ஹாய் பிரீத்தி டார்லிங், ஸ்வீட் ஹார்ட், ஹவ் ஆர் யூ? எப்போ இந்த பாம்பேல இருந்து? நான் ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன். தட்ஸ் நைஸ். நான் நேரா உங்க வீட்டுக்கு வரட்டுமா? ஐயோ, என் வீட்டுக்கா? இங்க வேண்டாமா? இங்க ஒரு மந்திரவாதி உட்கார்ந்து நான் படாத பாடுபடுத்திட்டு இருக்கான். அப்ப எங்க மீட் பண்றது? ஸ்விம்மிங் பூல்ல மீட் பண்ணுவோம். ஐயோ, அங்க நான் வர லேட் ஆகுமே. நீ லேட்டா வந்தா கூட நான் ஜாலியா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பை டார்லிங். இந்த பூசாரி கிட்ட நாம ஏதாவது போய் சொல்லி தான் எஸ்கேப் ஆனோம்.
ஆவி அஜய பழி வாங்கிடுச்சு. அந்த ஆவி கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? சாமி சரணம். சாமியே சரணமையப்பா. டேய் மச்சான். நான் மச்சான் இல்ல, ஐயப்பா. அட பாவி, என்னடா இது மாலையெல்லாம் போட்டு வந்து நிக்கிற? நம்ம கேங்கே இது பழக்கம் இல்லையடா. ஐயப்பா. நானா? ஐயோ, என் டெட் பாடிக்கு மாலை போற நிலைமை வந்துடக்கூடாது பாரு. அதுக்காக தான் இந்த மாலை. சபரிகிரி வாசனே சரணமையப்பா. கோயில்ல ஆவிக்கு தான் இடம் இல்ல, ஆனா பாவி கடை உண்டு. நான் முன்னாள் பாவி, இந்நாள் பக்தன். ஐயப்பன் என்னை நிச்சயம் காப்பாத்துவான். ஓ, இது அந்த மாதிரி மாலையா? ஓகே ஓகே. இந்த ஓல்டு பீப்புள்லாம் சொல்லுவாங்களே, இதோ இந்த முள்ளால எடுக்கணும்னு, அது மாதிரி சக்தியால மடக்கறியா? இனிமேல் உன்னால என்ன தீண்டவே முடியாது. ஏன்னா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சாமியே ஐயப்போ, ஐயப்ப சரணம், சாமி சரணம். எல்லாரும் தூங்குறாங்க. அமௌண்டோட எஸ்கேப் ஆயிர வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்கு தான் ஏகப்பட்ட பிக்ஸட் டெபாசிட் இருக்கே. இது உன்னுடைய கரண்ட் அக்கவுண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன். தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா? ஏனப்பா அப்படி கேட்கிறாய்? அதுக்கு இல்ல ஆத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா, ரம்யா கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீயும் என்ன மாதிரி டூப்ளிகேட்டா? நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன். ஓ, ஐ எம் சாரி. ஆமா, நீ ஜூனியர் ஆத்தாவா? ஏனப்பா இப்படி ஊரை ஏமாட்டுகிறாய்? ஆத்தா என்ன மன்னிச்சிரு ஆத்தா. நான் என்ன ஆத்தா பண்ணுவேன்? படிச்சிருக்கேன், வேலை இல்ல, பசிச்சுது. அதான் கோயிலுக்குள்ள வந்து ஆத்தாவோட ஜூனியர் ஆத்தான்னு சொன்னேன். உனக்கு கொடுக்கற மரியாதையெல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க ஆத்தா. உண்மையிலே எனக்கு நல்ல மூளை இருக்குது ஆத்தா. நீ வேணா என்ன சோதிச்சு பாரு ஆத்தா. என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல். இங்கேயும் இன்டர்வியூவா? ஆத்தா, அம்மா என்றால் மம்மி, அப்பா என்றால் டம்மி, தஞ்சம் என்பது நீ கொடுப்பது, லஞ்சம் என்பது நாங்கள் கொடுப்பது, ஆசிரியர்கள் கேட்பது குருதட்சணை, அரக்கர்கள் கேட்பது வரதட்சணை, கூட்டமாய் இருப்பது ஒயின் ஷாப், காலியாய் இருப்பது புக் ஷாப், சட்டசபையில் நடப்பது ஃபைட்ஸ், சாவை தருவது எய்ட்ஸ், சிந்தித்தாள் வருவது மேட்டர், சீருடலை கெடுப்பது குவார்ட்டர், எல்லோருக்கும் முடிந்தது ஆயில் பாத், என்றுமே முடியாதது தினத்தந்தி சிந்து பாத், கப்பலோட்டிய தமிழன் வஉசி, கப்பலோட்டாத தமிழன் மாபோசி, பெண்கள் விரும்புவது காஞ்சிபுரம் பனாரஸ், பெண்கள் விரும்பாதது கணவனின் காலிபரஸ், விதவை என்பவள் விதியின் சிரிப்பு, அதை மாற்ற வேண்டியது மனிதனின் பொறுப்பு, மன்னனின் ஆயுதம் வாளும் கேடயமும், மாமியாரின் ஆயுதம் கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும், தண்டி யாத்திரையில் உப்பு காய்ச்சினாங்கோ, தண்டையார்பேட்டையில் சாராயம் காய்ச்சினாங்கோ. பக்தா, சபாஷ், சரியான பதிலளித்தாய். நீதான் சொல்ற. இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கிறேன். இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நான். கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா? என்ன ஆத்தா பண்றது? இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில வைக்கிறான் அலையிறானுங்க. நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம். அதனாலதான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே. அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன். உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா? எங்க கொடுத்திருக்கிற? 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு, இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார். கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும் கைகால் இல்லாம ஆகணுங்கிறியா? நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம். போய் வா. ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டும் குத்தாம ஊட்டியே, வர்றேன். ஆத்தான்னா ஆத்தாதான்ப்பா. ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன். உழைத்து உன். என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டே? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து நான் மீட் பண்றேன்.